சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, நான் உன்னிடம் எந்த விஷயத்தை நடத்தி தருவேன் என்று சொன்னேனோ அந்த விஷயத்தை நடத்தி தருவதற்காக இப்பொழுது நான் வந்துள்ளேன். நீ இந்த விஷயத்தை தானே என்னிடம் நெடு நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய். சாயப்பா, என் ஆசையை இப்பொழுதாவது நிறைவேற்றி தாருங்கள். நான் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறேன். கால தாமதம் ஆகிவிட்டது என்று என்னிடம் வருத்தக்கூடாது. வருத்தத்தோடு கேட்டாய் அல்லவா? இதோ உனக்கான விஷயத்தை நான் இப்பொழுது தொடங்கிவிட்டேன். என் அன்பு குழந்தையே, கால தாமதம் ஆகிவிட்டது என்று நீ வருத்தம் அடையாதே. என் குழந்தையே, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை நான் கண் இமைக்கும் நேரத்தில் மாற்றி அமைத்து விடுவேன். எல்லாம் தலைகீழாக மாறும். அந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறது. ஆகையால் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். நம் சாயப்பா சொன்னதை செய்வாரா மாட்டாரா என்ற சந்தேகம் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம். நீ நினைத்ததை நடத்தி தந்து உனக்கான விஷயத்தை கண்டிப்பாக உன் கையில் கொடுக்கத்தான் போகிறேன். ஏதோ ஒரு சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது சாயப்பா. எனக்கு பிடித்த விஷயத்தை அடைவதற்கு எப்பொழுது முயற்சி செய்தாலும் பல தடங்கல்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இதற்கு என்ன செய்வது என்று தானே நீ என்னிடம் கேட்கிறாய். என் குழந்தையே, உனக்கான நேர காலம் இன்னும் அமையவில்லை. அதனால் தான் நீ முயற்சி செய்யும் போதெல்லாம் தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக நமக்கான நேரம்தான் வரவில்லையே என்று அப்படியே விட்டுவிடாது. ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு கட்டத்தில் நான் உனக்கானதை கண்டிப்பாக உடனடியாக செய்து விடுவேன். நீ முயற்சியை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான பலன் இதோ வந்துவிட்டது. சோர்ந்து போய்விடாதே. சோதனைகளை கண்டு துவண்டு விடாதே. இன்று சோதனை போல் தெரியும் விஷயம் எல்லாம் நாளை அதிசயமாக மாறப்போகிறது. இதற்காகத்தானே இவ்வளவு நாளாக காத்திருந்தோம். இதோ நடக்கப் போகிறது என்று நீ மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். அந்த காலகட்டத்தை இதோ நெருங்கிவிட்டாய். இனியும் உன்னை காக்க வைக்கப் போவதில்லை. நடப்பதை பார்த்து நீ பிரமிக்கப் போகிறாய். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.